ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக மசாலா வெஜ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 3 வித காய் எடுத்திருக்கேன். அதாவது பீன்ஸ் ஒரு 8 போல் நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக கேரட், அதே மாதிரி சின்ன சைஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டாணி சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த காய்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்க விட்டாச்சு. அடுத்ததாக மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் நெடி போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் காய் வேகிற வரைக்கும் வேக விடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் நீங்கள் நடுவில் 2 ட்ரிப்பு திறந்து இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு காயெல்லாம். நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பெரியவங்க. சின்னவங்களாக இருந்தால் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுவே எனக்கு சரியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லிலாம் சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நெய்யில் வதக்கிட்டு. பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக சூப்பராக. இப்போ நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த வெஜ் மசாலா ரைஸை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.